வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் ட்ரிகர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஓவர் திங்கிங்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதோட விளைவுகள் என்ன, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தாச்சு, அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு. அதை எப்படி என்னென்ன ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி நம்ம இதுலேருந்து வெளிவரலான்றத பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் டு அவாய்ட் ஓவர் திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன். உங்களோட மைண்டை காம் இல்லாமல் இருக்கிறப்ப அந்த மைண்டை காம் பண்ணணும். அப்போ தான் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் நார்மலாக இயங்கும். ஸோ அப்போ அந்த மைண்டை காம் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அண்ட் டீப் ப்ரீத்திங் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் காலகட்டத்தில் எல்லாராலையும் மெடிடேஷனோ எல்லா இதுலேயும் போய் கற்றுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக டீப் ப்ரீத்திங் பண்ணலாம். டீப் ப்ரீத்திங் பண்ணுறப்ப அந்த மைண்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும். அது காம் ஆன அப்புறம் தான் அடுத்து வேற என்ன செய்யலான்றது சிந்தனையே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்டை ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வர்றது. வேற சிந்தனைகள் இல்லாமல் ப்ரெசண்ட்டாக நம்ம என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை யோசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் டிசிஷன் டெட்லைன். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதில் நம்ம முடிவெடுக்காமல் இருப்போம். அது சார்ந்த பயங்கள்னால என்ன பண்ணுவோம், நம்ம முடிவெடுக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ அந்த டிசிஷனை டெட்லைன் வச்சு நம்ம முடிவெடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது என்லெஸ்ஸாக உங்கள் மைண்டில் ரிப்பீட் ஆகிட்டே இல்லாமல், இது ஒரு வாரத்தில் முடிஞ்சிருமா, இல்லை இன்னும் 2 வாரத்தில் முடிஞ்சிருமா இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு டைம் லிமிட் செட் பண்ணி யூ ஹாவ் டு டேக் த டிசிஷன். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம், அந்த நெகட்டிவ் தாட்ல இருந்தும் வெளியே வந்துடலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாபிஸ் என்ன இருக்கோ அதை இன்வால்வ் ஆகலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு மியூசிக் கூட லிசன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு படம் வரைய பிடிக்கும்னா படம் வரையலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும்னா பண்ணலாம். ஸ்போர்ட்ஸுன்றப்ப ரொம்ப போய் பர்ஃபெக்டாக எல்லா விஷயமும் பண்ணணுன்றது அங்கே அவசியம் கிடையாது. ஈவன் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஒரு சிம்பிள் வாக்கிங் கூட உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணும். அந்த தாட் பேட்டர்னை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஹெல்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அடுத்து ஃபைனல் இது ப்ராக்டிக்கல் ஹேபிட்ஸ். ரைட் தாட்ஸ் டவுன். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் இன்சிஸ்ட் பண்றாங்க. மேபி நீங்க அதை திரும்ப போய் ரீட் பண்ணி என்ன எழுதியிருக்கோன்னு பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க உங்க தாட்ஸை அதிகமா சப்ரஸ் பண்ண என்ன ஆகும், அது வேற ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தருணத்துல அது பர்ஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த தாட்ஸை நெகட்டிவ் தாட்ஸை ரெகுலராக ஒரு 2-3 days நீங்கள் எழுத ஆரம்பித்தாலே உங்கள் மைண்ட் அதில் இருக்க தேவையில்லாத பயத்துலேருந்து வெளிவரலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் நிறையா கன்சியூம் பண்ணுறோம். நிறையா கன்சியூம் பண்ணி தேவையில்லாமல் பயப்படுறோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம். ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா, ஏதோ ஒரு சின்ன ஹெட்ஏக் இருக்குனாலும் நம்ம அது சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க வீடியோஸாக பார்த்து நம்ம பயந்து போகிறது. இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை நம்ம குறைக்கலாம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டில் வர்றப்ப தான் அது ஓவர் திங்கிங்காக மாறிடுறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். யாராவது ஓவர் திங்கிங்கில் அஃபெக்ட் ஆகியிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சான்றதை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.